வணக்கம், ஹலோ, நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இன் ஹிந்தி. அதாவது ஹிந்தியில வந்து ஒரு வாக்கியம் வந்து எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப ஹிந்தியில எப்படி வாக்கியம் அமைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா தான் நம்ம ஹிந்தியில வந்து ஈஸியா பேச முடியும். இப்ப ஹிந்தியில நம்ம ஒரு வாக்கியம் அமைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம 2 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த 2 விஷயம் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அதாவது ஹிந்தியில வாக்கியம் அமைக்கணும், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சென்டென்ஸ் ஃபார்மேட் அதாவது வாக்கிய வடிவம். அந்த சென்டென்ஸ் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சென்டென்ஸ் ஃபார்மேட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ எந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு வாக்கியத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் இருக்கணும் கண்டிப்பாக. சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். வேர்ப் அப்படிங்கிறது வந்து அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலையை தான் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ப் அப்படிங்கிறது வினைச்சொல்னு சொல்லுவோம். இந்த சப்ஜெக்டும் வேர்பும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலுமே இப்போ தமிழோ ஹிந்தியோ இங்கிலீஷோ எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக வந்து ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டும் வேர்பும் கண்டிப்பாக இருக்கணும். அதோட ஆர்டர் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப் வரும். சேம் ஹிந்திலையும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப் வரும் ஒரு சென்டென்ஸில். இங்கிலீஷ்லையும் அதே மாதிரி தான். ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப் வரும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். இதில் நான் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து வேர்ப். இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, மே கேல் ரஹா ஹூ. இதில் மே அப்படிங்கிறது வந்து நான், கேல் ரஹா ஹூ அப்படிங்கிறது வந்து விளையாடி கொண்டிருக்கிறேன். இதில் கேல் அப்படிங்கிறது அந்த விளையாடு அப்படிங்கிற ரூட் வேர்ப். கேல் ரஹா ஹூ அப்படிங்கிறது வந்து விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் கேல் ரஹா ஹூ அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கிறது வந்து சப்ஜெக்ட், கேல் ரஹா ஹூ அப்படிங்கிறது வந்து வேர்ப். இதே இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஐம் பிளேயிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஐங்கிறது வந்து சப்ஜெக்ட், ஆம் பிளேயிங் அப்படிங்கிறது வந்து வேர்ப். இப்போ எந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அதில் சப்ஜெக்டும் வேர்பும் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் சப்ஜெக்ட் வேர்ப் மட்டும்தான் இருக்குமான்னா கிடையாது. அதை தவிர ஆப்ஜெக்ட்டும் இருக்கலாம் நமக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல வரணும், அந்த சென்டென்ஸில் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அப்புறம் ஆப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப் வரும். இதே ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரியே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப் வரும் ஒரு சென்டென்ஸில். இதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து மாறி வரும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரும் ஒரு சென்டென்ஸில். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஒரு சென்டென்ஸே வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறேன். இதில் நான் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், கால்பந்து அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து வேர்ப். இதே இப்போ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, மே ஃபுட்பால் கேல் ரஹா ஹூ. இதில் நான் அப்படிங்கிறது வந்து மே, கால்பந்து அப்படிங்கிறது வந்து ஃபுட்பால், விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு கேல் ரஹா ஹூ அப்படிங்கிறோம். இதில் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கிறது வந்து சப்ஜெக்ட், ஃபுட்பால் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட், கேல் ரஹா ஹூ அப்படிங்கிறது வந்து வேர்ப். இதில் கேல் அப்படிங்கிறது வந்து விளையாடுங்கிற ரூட் வேர்ப், விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால கேல் ரஹா ஹூ அப்படின்னு வந்திருக்கு. இதே இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா, ஐம் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஐங்கிறது சப்ஜெக்ட், ஆம் பிளேயிங் அப்படிங்கிறது வேர்ப், ஃபுட்பால் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரியோ ஹிந்தி மாதிரியோ அல்லாது ஆப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்டில் வந்திருக்கும். ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் ஹிந்திலையும் அந்த ஆர்டர் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அப்புறம் ஆப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வேர்ப் வரும். இதே இங்கிலீஷில் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப், அப்புறம் லாஸ்ட்டில் தான் ஆப்ஜெக்ட் வந்து வரும்.
செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த வெர்ப். இப்போ இந்த வினைச்சொல்லியே என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுல. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ எம் பிளேயிங், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, மே கேல் ரஹி ஹூ அப்படின்னு சொல்லலாம். இதில் மே அப்படிங்கிறது வந்து நான், கேல் ரஹி ஹூ அப்படிங்கிறது வந்து விளையாடி கொண்டிருக்கிறேன். இதே எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுலேயும் சேம் ஐ எம் பிளேயிங், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் மட்டும் பார்த்தீங்கன்னா, மே கேல் ரஹா ஹூ அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். அங்கேயே மே கேல் ரஹா ஹூன்னு யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயே மே கேல் ரஹி ஹூ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம்னா, அங்கே வந்து ஒரு ஆண் பேசுகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டனால மே கேல் ரஹா ஹூ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு பெண் பேசுகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டனால மே கேல் ரஹி ஹூ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ப் வந்து மாறும் அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் பிளேயிங், நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா, ஆப் கேல் ரஹே ஹே. இங்கே ஆப் அப்படிங்கிறது வந்து நீங்கள், கேல் ரஹே ஹே அப்படிங்கிறது அந்த விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது. இங்கே ஏன் ரஹே ஹே அப்படின்னு வந்திருக்குன்னா, அந்த சப்ஜெக்ட் வந்து இங்கே ஆப் நீங்கள், யூ அப்படின்னு இருக்கிறனால அந்த கேல் ரஹே ஹே அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் மாறுறதுனால அந்த வேர்ப் வந்து மாறுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் பிளேயிங், அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, வஹ் கேல் ரஹா ஹே அப்படின்னு சொல்லலாம். இங்கே வஹ் அப்படிங்கிறது வந்து அவன், கேல் ரஹா ஹே அப்படிங்கிறது வந்து விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது. இங்கே ஏன் கேல் ரஹா ஹே அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் வந்து இங்கே வஹ் அவன், ஹீ அப்படின்னு சொல்கிறனால ரஹா ஹே அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ப் வந்து மாறுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மே கேல் ரஹா ஹூ, மே கேல் ரஹி ஹூ, ஆப் கேல் ரஹே ஹே, வஹ் கேல் ரஹா ஹே, இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அந்த கேல்ங்கிற ரூட் வேர்ப் வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேல் ரஹா ஹூ, ரஹி ஹூ, ரஹே ஹே, ரஹா ஹேன்னு இந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னா, இதோட சப்ஜெக்ட் வந்து எல்லாமே வந்து வேற வேற சப்ஜெக்டாக இருக்கு. இதுலயே ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மேன்னு இருக்கும் இதுல. ஒரே சப்ஜெக்டா இருந்தா கூட அதோட வேர்ப் வந்து மாறி மாறி வந்திருக்கு. அது ஏன்னா, அது ஒரு ஆண் பேசுறதுனால ரஹாஹூன்னு வந்திருக்கு. ஒரு பெண் பேசுறதுனால ரஹீஹூன்னு வந்திருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்ட் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் யூஸ் பண்ணணுங்கிறது வந்து இதில் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்ததுல வந்து 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு 2 விஷயம் தெரியணும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டென்ஸ் ஃபார்மேட் வந்து தெரியணும். அது என்னன்னா, ஹிந்தியில் வந்து சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வேர்ப் அப்படிங்கிற ஆர்டரில் தான் வந்து நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேட் வந்து இருக்கணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வேர்ப் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சப்ஜெக்ட் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இனி இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி வேர்ப் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத இனி நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸை பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ, தன்யவாத்.